மாவு ஒரு ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செட்டிநாட்டு பிரியாணிக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். இப்போ இந்த அடுப்பில் நம்ம சிக்கன் சுக்கா பண்ணிக்கலாம். சிக்கன் சுக்காவுக்கு நல்ல ஒரு 5-6 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 கிலோ சிக்கன் இந்த மாதிரி நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் சிக்கனை போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 150 கிராம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 10 காஞ்ச மிளகாய். இதை கிள்ளி போட்டுடலாம். இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தான் காரத்துக்கே, நம்ம வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. இதை நல்லா ஒரு கிண்டிடலாம். சும்மா இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா போதும். 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி நிறைய நீங்கள் விட வேணாம், திட்டமாக விட்டால் போதும். ஏன்னா நம்ம சுக்கா மாதிரி தான் பண்ண போகிறோம். குக்கர் மூடி ப்ரெஷர் வரட்டும், வெயிட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா வறுத்துக்கலாம். இது செட்டிநாட்டு ஸ்டைலில் பண்ண போகிறேன். செட்டிநாட்டு சைடு பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் அரைச்சி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், 4 ஏலக்காய், 1 நட்சத்திர பட்டை, கடல் பாசி பட்டை இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை போட்டுருங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் தனியா, 1 ஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகாய், 1 ஆழாக்குக்கு 2 கணக்கு வச்சுக்கோங்க. நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 கணக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ 5 ஆழாக்கு அரிசி போட போகிறேன். 12 மிளகாய் போட்டிருக்கேன். பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை இப்படி 2ஆக கட் பண்ணி போட்டுருவோம். பாருங்கள், முந்திரி ஒரு 6-7 பல்லு போட்டுக்கோங்க, ஒரு பாதியாக உடைச்சது. இப்போ இதை கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு 100 கிராம் பூண்டு, 100 கிராம் பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் இஞ்சி, பாருங்கள். இதை வதக்கும் போது கம்மியான தீயில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தீஞ்ச வாடை வரக்கூடாது. நல்லா மசாலா வாசனை கொஞ்சம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலா கம்மியான தீயிலே வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது நல்லா ஆறட்டும். நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டியில் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், சிக்கன் ப்ரெஷர் வெயிட் போட்டுருவோம். ஒரு சவுண்டு வந்தால் போதும். இதே மட்டனாக இருந்தால் ஒரு 4-5 சவுண்டு போடலாம். சிக்கனால் ஒரு சவுண்டு வந்தால் போதும். சிக்கன் ஒரு சவுண்டு வந்துருச்சு. இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த கடாய் வச்சு நம்ம சேமியா கீர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கடாய் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். பிரியாணிக்கு இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், அதாவது ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க 1 கிலோவுக்கு. இதில் மறுபடியும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர பட்டை எல்லாமே ஒன்று வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம். எப்பயுமே பாஸ்மதி ரைஸை நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே நம்ம அரிசியை ஊற வச்சிடணும். நான் இப்போ நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம வறுத்த மசாலாவை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை இதில் கொட்டிடுவோம். ஒரு 1/4 டம்ளர் இல்லாட்டி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். பாருங்கள், இந்த கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதில் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு.
பாருங்கள் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில் பிரியாணிக்கு. இப்போ இந்த சேமியா 1 கப்பு சேமியா பாருங்கள். பாதாம் வந்து ஒரு 4-5 நல்லா திருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு குறைச்சி வச்சு நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் தக்காளி. முந்திரி பாதாம் சேமியா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா, ஏற்கனவே இது வறுத்த சேமியா தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால் மீடியமாக வறுத்துக்கிட்டால் போதும். இதை இறக்கி நம்ம கீழே வச்சுட்டு இப்போ பால் காய்ச்சிக்கலாம். இதுக்கு இப்போது ஒரு 1/2 லிட்டர் பால் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். பால் வந்து நல்லா காயட்டும். இப்போ இந்த சிக்கன் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் போட்ட உடனே லெமன் சாறு 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பிரியாணிக்கு வந்து தண்ணி போட்டுடலாம். கரெக்டாக 1க்கு 1.5 கணக்கு. நீங்கள் எப்படி போட்டாலுமே இந்த சிக்கன் வேகிறதுக்கு இதில் உள்ள இந்த தண்ணியே போதும். பாருங்கள், நான் 7.5 விட்டுருக்கேன் தண்ணி. 7.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். நல்லா நுர கட்டி வர்ற அளவுக்கு வந்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பிரியாணி நம்ம மூடி வச்சுருக்கோம். இந்த பால் நல்லா காஞ்சிடுச்சு, இறக்கி வச்சுருவோம். மறுபடியும் இந்த சேமியாவை நம்ம அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு ஏறட்டும். பாருங்கள், இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சேமியாவை நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா தான் அந்த சேமியாவில் உள்ள டேஸ்ட்டை இந்த பால் சுண்டி சுண்டி அந்த சேமியாவில் ஊறும். அப்போ தான் இந்த கீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம பாலில் கூட நிறைய தண்ணி விட வேணாம். தண்ணி விடாமல் நம்ம இது பண்ணால் ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் பால் காயிற வரைக்கும் இருக்கிறதுக்காக வேணுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அந்த பால் வந்து இந்த சேமியாவில் நல்லா சுருண்டு வரணும். வர்ற அளவுக்கு நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம எல்லா பாலையும் விட்டுடலாம். இது சேமியா பார்த்திங்கன்னா 300 கிராம் சேமியா. நம்ம ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கடைசியில் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது அப்படியே அடுப்பு வந்து கம்மியான தீயில் வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணியை பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம இப்போ அரிசியை போட்டுருவோம். நம்ம கரெக்டான அளவு தண்ணி விட்டுட்டோம். அதனால் இந்த அரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிண்டிடுவோம். இதுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரிசிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம முதல் கறி வேகும் போதே கூட சேர்த்து போட்டுடலாம். இல்லைன்னா 2வது இந்த மாதிரி கூட போடலாம். பிரியாணியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இருக்கிற புதினாவை போட்டுக்கலாம். அடுத்து இந்த கொத்தமல்லி கொஞ்சம். குக்கர் மூடி வெயிட் போட வேணாம், இப்படியே வச்சுருப்போம். ப்ரெஷர் வரட்டும். ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். சூப்பரான சேமியா
கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுக்காக்கு நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கியிருக்கு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த அளவுக்கு இருக்கணும், தண்ணி வந்து நிறைய இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஹையான தீயில் இதை நம்ம வதக்குவோம். நல்லா இந்த தண்ணியை இப்படியே நம்ம வற்ற விடணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை வந்து கம்மியான தீயில் வச்சுருவோம். 10 நிமிஷம் எப்படியே இருக்கட்டும். நீங்கள் தம் போட்டு பிரியாணி எப்படி பண்ணுறீங்களோ அதே டேஸ்ட்டு வரும். நம்ம விசில் போட தேவையில்லை. பாருங்கள், இந்த சிக்கன் வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தால்சா பண்ணும்போது அதில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. வேக வைக்கும் போது போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக உப்பு போடுங்க. ஏன்னா இப்படி சுண்டும் போது உப்பு ஜாஸ்தி ஆகிடும். பாருங்கள், சுக்காவில் இந்த மாதிரி எண்ணெய் தெளியணும். எண்ணெய் தெளிஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுட்டு எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம இறக்கிட்டு கத்திரிக்காய் தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக பிரியாணி கரெக்டான அளவில் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே செஞ்சாலும் தம் பிரியாணி மாதிரியே இருக்கும். வெயிட் போடாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், அத்திக்காய் பால் இனிப்பு பண்ணுவோம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் 2 தடவை பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் இதில் போட்டுருவோம். சர்க்கரை கப் அளவு வச்சுருக்கேன், இதில் போட்டுடலாம். இப்போ உளுந்து ஆட்டி நம்ம சின்ன சின்னதாக சுட்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்கள், அதுங்காட்டி நம்ம இந்த கத்திரிக்காயை வெட்டிக்கலாம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகு இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு நட்சத்திர பட்டை, கல்பாசி, 2 லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கொருன்னு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளி 2 தக்காளி கொஞ்சம் கொருன்னு அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கத்திரிக்காவை நீட்டு வாக்கில் வெட்டி இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இது கொஞ்சம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் அதில் விட்டுட்டேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா மிளகாத்தூள் வாடை போகிற வரைக்கும் நல்லா வெந்துட்டோம். கத்திரிக்காய் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைக்கலாங்க. இது ஒரு அழாக்கு உளுந்து 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி பார்த்திங்கன்னா ஒரு கோலி உருண்டை அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த புளியை விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். புளி விட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், உளுந்தை வந்து இந்த அளவுக்கு நைஸாக நான் ஆட்டியிருக்கேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இதில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக தேங்காய், ஒரு பத்த தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். இது எள்ளு நல்லா வறுத்து, வெள்ளை எள்ளு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன். இது பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை பொடிச்சு வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் தால்சா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்படி குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் மேலே வந்தோடனே இப்படி திருப்பி விட்டுருங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு செவக்கட்டும். இந்த அளவுக்கு செவந்தவுடனே இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் உளுந்தில் கரெக்டான அளவு தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக உருண்டை வரும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். அது மட்டும் பார்த்து ஆட்டிக்கங்க. பாருங்கள் எல்லாம் இப்படி இந்த மாதிரி ஒரே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுறதும் நம்மளுக்கு கரெக்டாக ஊறும். இப்போ இந்த தேங்காய் பாலில் இதை கொட்டிடலாம். ஒரு 1 hour ஊறுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பேர் வந்து அத்திப்பால். செட்டிநாட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி, சேமியா கீர், அத்திக்காய் பால், கத்திரிக்காய் தால்சா, சிக்கன் சுக்கா, தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.